இந்த டீலிமிட்டேஷன் பில் எதுக்கு இவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்கு, எதுக்கு இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாருமே இதை கண்டிப்பா அகைன்ஸ்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் பார்க்க போறோம். இந்தியன் பார்லிமெண்ட்டை 2 ஹவுசஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. இந்த லோக்சபா இருக்குல்ல, அதுதான் ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம். இதுலதான் நம்மளோட பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆன எம்பிஸை நம்ம நிப்பாட்டுவோம். மொத்தம் இந்த லோக்சபால எத்தனை சீட் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மொத்தம் 552 லோக்சபா சீட்ஸ் இருக்கு. கரண்டா 543 எம்பிஸ் லோக்சபால இருக்கிறாங்க. இதுக்கும் டீலிமிட்டேஷன் பில்லுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத கேட்டீங்கன்னா, இங்கதான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடக்குது. லோக்சபால இருக்கிற 552 சீட்ஸை இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி பிரிச்சு தருவாங்க, ஒரு ஸ்டேட்ஸுக்கும் எத்தனை சீட் அப்படின்றத எப்படி பிரிச்சு தருவாங்க அப்படின்றதுல தான் பிரச்சனையே. ஆக்சுவலி இது எப்படி பிரிச்சு தரப்படணும் அப்படின்னா, எந்த ஸ்டேட்டுக்கு அதிக பாப்புலேஷன் இருக்கோ அங்க இருந்து தான் அதிகப்படியான எம்பிஸ் வருவாங்க அப்படின்றது தான் ப்ரொசீஜரா இருந்துச்சு. சரி, இந்த ப்ரொசீஜர் கரெக்ட் தானே ப்ரோ, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது நீ என்கிட்ட கேட்கலாம். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது 2001ல இந்த மாதிரியான டீலிமிட்டேஷன் பில் வரும்போது அப்ப இருந்த வாஜ்பாய் அரசு என்ன பண்ணாங்கன்னா, இதை அடிக்கடி மாத்திட்டு இருக்க வேணாம், அதனால இதை 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொன்னாங்க. அதுக்கான பெரும்பான்மையும் பெறப்பட்டது. அதனால 25 வருஷத்துக்கு இந்த டீலிமிட்டேஷன் பில் ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சு. இப்போ 2026ல 2011ல நடந்த சென்சஸ், அதாவது பாப்புலேஷன் கணக்கீடு படி இப்போ சீட்ஸை மறுபடியும் பிரிக்க போறோம் அப்படின்ற ஒரு டீலிமிட்டேஷன் பில்ல லோக்சபால ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கதான் பெரிய பிரச்சனையே வருது. ஏன்னா 2011 படி தமிழ்நாடு இந்த மாதிரியான சதர்ன் ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு. இந்தியா ஒரு காலத்துல இருந்த காலகட்டத்துல பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டரா இருந்தது. எல்லா ஸ்டேட்ஸும் பாப்புலேஷனை குறைச்சு ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஆர்டரை சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இதை கரெக்டா ஃபாலோ பண்ண ஸ்டேட்ஸான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாருமே தங்களோட பாப்புலேஷனை குறைச்சாங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ண வச்சாங்க. அது மட்டும் இல்லாம பாப்புலேஷன் குறைஞ்சது மட்டும் இல்லாம ஜிடிபியும் இன்க்ரீஸ் பண்ணாங்க, வளர்ச்சியின் நோக்கில் பயணிச்சாங்க. ஆனா சில நார்த் ஸ்டேட்ஸ் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணவே இல்லை. அதாவது யூபி, ராஜஸ்தான் இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருந்துச்சு. அவங்களோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷனும் கம்மியா இருந்தது. இது ஒரு வகையில பார்த்தா சதர்ன் ஸ்டேட்ஸ் பண்ண நல்ல விஷயம். சோ அவங்களுக்கு சரியான உரிமை கொடுக்கப்படணும் அப்படின்றது தான் ஃபேக்ட். அதனாலதான் இவங்க இவ்வளவு போராடுறாங்க. சரி, இப்போ என்னதான் ப்ரோ ஆச்சு அப்படின்னா, இதை ப்ரொபோஸ் பண்ணும்போது பெரும்பான்மையான சீட்ஸ் நமக்கு கிடைச்சாதான் ஒரு ஸ்கீமை, ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தமிழ்நாடுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரிவார்டான்னு கேட்டீங்கன்னா, ஆமா கண்டிப்பா. ஏன்னா நம்பர் ஆஃப் எம்பிஸ் தமிழ்நாடுல அதிகமா இருந்தாதான் நம்மளோட குரல் வெளியில வரும். நம்ம சொல்ற விஷயம், நம்ம தேவையான விஷயம், நம்ம ஸ்டேட்ல நடக்கிற விஷயத்துக்கு நம்ம எல்லாம் குரல் கொடுக்க முடியும் அப்படின்றதுதான் உண்மை. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சுஜித்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.